That same Jesus is here tonight, ready to and willing to touch you. அதே இயேசு கிறிஸ்து இந்த ராத்திரி பொழுது உங்கள் நடுவில் இருக்கிறார். உங்களை தொடும்படியாக, உங்களுக்கு சுகமாக்குதலை தரும்படியாக உங்கள் நடுவில் இருக்கிறார். And tonight, as you hear these words, there's hope beginning to rise within your heart. இந்த ராத்திரி பொழுது நீங்கள் கேட்டதான இந்த நம்பிக்கையின் செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை கொண்டு வர beginning to rise within you. This is what I want. I want to know God. I want to know God. தேவனை அறிய வேண்டும், தேவனை குறித்ததான காரியங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை உங்களிடத்தில் பெருக போகிறது. If that is you tonight, this is the night for you to get your life right with God tonight. ஆனால் இந்த ராத்திரி பொழுது உங்களுடைய இரவாய் இருக்கிறது. இந்த ராத்திரி பொழுதிலும் நீங்கள் தேவனை கிட்டிச் சேருகிற நேரமாய் இருக்கிறது. If this is you tonight, இந்த ராத்திரி பொழுது உங்களுக்கானதாய் இருக்கிறது. then I would ask you right now. God speaks to man. He says, "Behold, I stand at your door and knock." ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, நான் மனிதன் இருதய கதவை தட்டிக் கொண்டிருக்கிறேன். If anyone hear my voice and open the door, I shall come into him. அங்கே யார் ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கின்றார்களோ, Jesus says, "My Father and I, we shall make our home within your heart." அங்கே நானும் என் பிதாவும் அவருக்குள் கடந்து வந்து அவருக்குள் வாசம் செய்வோம். Is that good news tonight? இது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியா இருக்கட்டும். God does not live in temples made by man. ஆண்டவர் அங்கே மனிதனுடைய கரங்களால் கட்டப்பட்ட ஆலயங்கள் வசிக்கிறவர் அல்ல. He no longer lives in temples made by man. அவர் ஒரு நாளும் விரும்புவதில்லை மனிதனுடைய கரங்களால் கட்டப்படும் ஆலயங்களில் வாசம் செய்வதற்கு. But God desires to live within your heart. ஆனால் ஆண்டவர் விரும்புகிறார் உங்கள் இதயத்தில் வாழும்படியாக. ஹalleluya, hallelujah. Jesus, இயேசுவே, Jesus, இயேசுவே. Thank you, Jesus. Tonight, என் பாவங்களை மன்னியும். Receive me into your kingdom. உம்முடைய ராஜ்யத்துக்குள் என்னை ஏற்றுக்கொள்ளும். And I will serve you all my days. என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உம்மை சேவிப்பேன். Now let me pray for you right now. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். இப்பொழுது நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். Lift your hands to heaven. உங்களுடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்துங்கள். Close your eyes, just reach out to God. உங்களுடைய கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள். I believe as I pray now, the power of God is going to touch many of you. நான் இப்பொழுது நம்புகிறேன் தேவனுடைய வல்லமை உங்களை தொட போகிறது என்று சொல்லி. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. In the mighty name of Jesus. வல்லமை உள்ள நாமமாகிய இயேசுவின் நாமத்தினாலே. Lord, let the power of God come. ஆண்டவரே உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும். Let the power of God come. உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும். And touch every heart. ஒவ்வொரு இதயத்தை தொடும். Touch every life right now. ஒவ்வொருவருடைய இதயத்தை தொடும். Hallelujah. 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 Just close your eyes. கண்களை மூடிடுங்கள். தயவுசெய்து கண்களை மூடுங்கள். Just let the love of God come upon you right now. தேவனுடைய அன்பு உம்முடைய வாழ்க்கைக்கு Let him touch you right now. அவர் உங்களை தொடட்டும் இப்பொழுது. Send your glory right now, Lord. ஆண்டவரே தேவனே உம்முடைய மகிமையை அனுப்பும் ஆண்டவரே. God, send your glory on this. உம்முடைய மகிமையை அனுப்பும் ஆண்டவரே. Send your glory on these people. உம்முடைய மகிமை இந்த மக்கள் மீது அனுப்பும் ஆண்டவரே. Glory. உம்முடைய மகிமை. Glory. உம்முடைய மகிமை. Glory. உம்முடைய மகிமை. Glory. Let it fall right now, God. Touch every heart. ஆண்டவரே உம்முடைய மகிமை ஒவ்வொருவருக்கும் கடந்து வரட்டும். Jesus. இயேசு நாமத்தில் இயேசுவின் நாமத்தினாலே. In the name of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. I break the hold of every demon power. எல்லா பிசாசின் வல்லமையை நான் உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. I loose every person standing here tonight in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கட்டுகளை இப்பொழுது நான் விடுதலையாக்குகிறேன். Satan, I declare that you have no right over anyone here tonight. பிசாசே இருக்கிற ஒருவரை பார்க்க முடியாதவருடைய கண்கள் இப்பொழுது திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Every deaf ear be opened in the name of Jesus. சகுட்டு காதுகளை இப்பொழுது திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. Let every cancer be gone in Jesus' எல்லா name. கேன்சர் வியாதிகளையும் இயேசுவின் நாமத்தில் விட்டு வெளியே போ. I curse every tumor in the name of Jesus. எல்லா கட்டிகளையும் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போ இப்பொழுது. Be gone in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே போ. Diabetes be gone in the name of Jesus. எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அகன்று போ. Arthritis be gone in the name of Jesus. இயேசுவின் வல்லமை ஒரு மீது இறங்கி வரட்டும். கர்த்தருடைய வல்லமை ஒரு மீது இறங்கி வரட்டும். தேவனுடைய வல்லமை ஒரு மீது இறங்கி வரட்டும். Thank you Jesus. Touch everybody in the name of Jesus. Hallelujah. 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 தேவனுடைய வல்லமை ஒரு மீது இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Pastors, please come and pray for these people. போதகர்கள்
முன்பதாய் கடந்து வந்தவர்களுக்கு ஜெபம் செய்யுங்கள். I'm going to ask the pastors to come and lay hands upon you. We're going to pray for you right now. போதகர்மார் ஊழியம் செய்கிற தேவனுடைய ஊழியக்காரர் முன்பதாய் கடந்து வந்தவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். Now listen to me very carefully. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. 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 Praise the Lord. படிவார்களாக. Now receive it right now in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் உங்கள் சுகங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இப்பொழுது. Take your healing. உங்களுடைய சுகங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். Let the power of God come upon you and touch you tonight. ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கைக்குள் கடந்து வருகிறது. For whom the Son sets free is free indeed. தேவனுடைய குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாக விடுதலையாக்கப்படுவீர்கள். Lord, touch every life now with your power. ஆண்டவருடைய வல்லமையினால் அனைவரையும் தொடுவீராக. Touch every life now with your glory. ஆண்டவரே இந்த இடத்தில் நிற்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய மகிமையினால் தொடுவீராக. Bring healing. இவர்களை விடுதலையாக்குவீராக. Bring freedom. ஆண்டவரே விடுதலை உண்டாவதாக. Father God, touch every life with your love. Touch. ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே. Just let him touch you. Receive from him tonight. அவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive from him tonight. அவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளுங்கள். Hallelujah. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Touch. தொடும். Touch them, Lord. தொடும் ஆண்டவரே. Miracles. அற்புதங்கள். Healing. சுகமாக்குதல். Freedom. விடுதலையாக்குதல். Let your love. உம்முடைய அன்பு. Let your joy. உம்முடைய சந்தோஷம். Let your peace enter their hearts. ஆண்டவரே உம்முடைய சமாதானம் இவர்களுக்குள் கடந்து செல்லட்டும். Tonight. இந்த ராத்திரி பொழுதிலும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. We give you praise. உம்மை நாங்கள் It தொழுகிறோம். will satisfy your desire அது உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றும். as only God can do. ஆண்டவர் மாத்திரம் அதை செய்ய முடியும். If you seek him with all your heart, you will find him. நீங்கள் முழு இதயத்தோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவீர்கள். Now tonight is just the beginning. It's a deposit of the Holy Ghost. அது உங்களுக்கு திருப்தியாகும். God will speak to you. அது உங்களோடு பேசுவார். It's very important to spend time each day to read the Word of God and to pray and talk to God. பைபிள் இல்லாதவர்கள் தயவு செய்து முன்பதாய் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை தயவாக கேட்டுக்கொள்கிறோம். The pain some people bear is never told, and the hurt that's always there begins to show. And time again I feel the pain of a life that's torn apart and left in shame. How is it that the weak are left more vulnerable than most? Seems like a game of the survival of the strongest and the fittest. Come walk with me and let us see. Let us fly upon the wings of the wind. Let us search the truth and see the light. And let us come to realize. Also fall with the people who are affected with the water during the war time. It's called Mungil Aru. House temporarily these people living. For with love we can climb the highest mountain, and with love we can calm the troubled seas, and with love we can heal the hurt and conquer all our sin. But without love, without love, we have nothing.
come and attack our place. அப்படியே கால் போடாம போய் அப்புறம் அங்கே மட்டக்களப்பு கேண்டீனில் போய் போட்டுட்டாங்க. So in the cell attacking, it hits my legs. I lost my legs, and I go through the particular without my legs, and then I fixed the temporary legs for managing my future life. Lift my hands in surrender to your name. By the power and the presence of your Spirit, I stand in Jesus' name. Father in heaven, I come for your throne. Father in heaven, God can come and take a man or a woman. அங்கே தேவன் அங்கே மனுஷாவர் தேவன் ஏற்றுக்கொள்கிறார். God can come and take a little boy or a little girl. ஆண்டவர் ஒரு சிறு தமிழத்தில் கூட ஆண்டவரால் கடந்து வர முடியும். Mankind whose heart is broken. அங்கே இன்றைக்கு மனிதனுடைய இருதயமானது நொறுக்கப்பட்டு போயிருக்கின்றது, உடைக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. Mankind who has got a sorrowful burden hearts. மனித சமுதாயத்தின் இருதயமானது பலவித துக்கங்களும் வேதனையினால் நிரப்பப்பட்டதாக இருக்கின்றது. And breathe his spirit into them. ஆண்டவர் தன்னுடைய ஆவியை மனிதனுக்காய் ஊற்றினார். And all the fear and all the darkness is gone. ஆகவே அவர் தன்னுடைய ஆவியை ஊற்றினபடினால் எல்லா பயங்களும் எல்லா இருள்களும் கடந்து போய்விட்டன. And God takes a broken heart and he mends it. அங்கே உடைந்து போன அந்த இருதயத்தை எடுத்து தேவன் மீண்டும் அதை சீர்படுத்துகிறார். He turns it into a heart of love. அந்த இருதயத்தை அன்பினால் நிரப்பப்பட்ட இருதயமாய் மாற்றுகிறார். God takes a body bruised and broken and diseased and full of sickness. அங்கே உடைந்து போன சரீரத்தில் வியாதி உள்ள சரீரத்தை நோய்வாய்ப்பட்ட அந்த சரீரத்தை தேவன் ஏற்றுக்கொண்டு and brings forth healing and life. அந்த சரீரத்துக்கு தன்னுடைய ஜீவனையும் தன்னுடைய சுகத்தையும் கொடுக்கிறார். This is our God. இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய காரியமாயிருக்கிறது. This is your Father who is in heaven who loves you. ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிற உங்களை நேசிக்கிற உங்கள் தெய்வமாகிய பிதாவுடைய கிரியைகளாயிருக்கின்றது. Hallelujah. Hallelujah. We give you praise, Lord Jesus. To make a decision, you'll put away all your idols, all your gods, and follow the one true God. உங்களால் ஒரு நல்ல தீர்மானத்தை செய்யலாம். தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு தேவனை பின்பற்றுவதற்கு ஒரு நல்ல தீர்மானத்தை செய்யலாம். And in doing so, every curse will be broken over your life. நீங்கள் இதை செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்களும் உடைக்கப்படும். The bondage and the curse of sin will be broken over your life. பாவத்தின் கட்டுகளும் சாபங்களும் உடைக்கப்படும். And God will bring you into a new creation of his glory and of his holiness. ஆண்டவர் புதிய சிருஷ்டிப்பாய் மாற்றி அங்கே புதிய படைப்பாகிய பரிசுத்தத்திற்கும் அங்கே நீதிக்கும் நேராய் தேவன் நம்மை நடத்துவார். And God himself shall come and live within you by the power of his Holy Spirit. ஆண்டவர் தாமாகவே உங்களுக்குள்ளாய் கடந்து வந்து பரிசுத்தாவின் வல்லமைக்குள்ளாய் உங்களுக்குள் அவர் வாசம் செய்வார். And he will begin to use you for his glory. ஆண்டவர் உங்களை எடுத்து தன்னுடைய மகிமைக்காய் பயன்படுத்துவார். I set you free. நான் விடுதலையாக்குகிறேன். I declare all your sins are forgiven. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நான் அறிக்கை செய்கிறேன். And I declare you are sons and daughters of the Most High God. நான் அறிக்கை செய்கிறேன் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறிக்கை செய்கிறேன். Now Father, pour out your power. ஆண்டவரே உம்முடைய வல்லமை இவர்கள் மீது ஊற்றுவீராக. Cleanse them, wash them clean. இவர்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும். I break the power of the devil. சாத்தானுடைய வல்லமையுடைய வாழ்க்கையை நான் முறிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Be filled with the Holy Ghost. Be filled, yeah, be filled, be filled, be filled, be filled with the Holy Ghost. Filled, 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 filled. Loose, 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 loose him, loose him, set him free. Loose, 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 loose him, set him free. Loose him and set him free. Loose him and set him free. In Jesus' name. That's it. Thank you, Lord Jesus. Hallelujah. Thank you, Lord. 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 In Jesus' name. Be free. Be free, I say. In the name of Jesus. That's it. Hallelujah. Now fill him with the Holy Ghost. Be filled in Jesus' name. Glory, 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 Hallelujah. Hallelujah. glory, 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 glory. Fire! Fire of the Holy Ghost. Fire of the Holy Ghost. That's it. Fire, 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 fire.
Jesus. Fire of the Holy Ghost upon you right now. In the name of Jesus. Miracle in Jesus. Fire right now. That's it. Fire of the Holy Ghost. Receive the Holy Ghost. அவருடைய பேர் எடுத்துங்க. பைபிள் புதிதா யாரும் பைபிள் வாங்கினா அவருடைய பேர் எழுதி. தம்பிமார் யாரும் பேர் எழுதக்கூடியவங்க இருந்தா கொஞ்சம் எழுதக்கூடியவங்க இருந்தா அந்த கொஞ்சம் பேப்பர் அண்ட் பேனை வாங்கி செய்யுங்க. கமல் இது ஒரு விலையேறப்பட்டதான உங்களுக்கு என்று ஒரு பைபிளை வாங்கி சொல்லுங்க. Hallelujah. Bless the Lord. Bless the Lord. Amen. நன்றி கூறுகிறோம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மிகுந்த பிரயாசத்தை ஒத்துழைப்பு வழங்கி உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Okay, I think that's good. Fully surrender that your joy might be complete. Won't you fully surrender? Surrender your life in my hand. Won't you fully surrender that your joy may be complete? Won't you surrender? Fully surrender. He said if you would believe in me, you would not die, but you live eternally. For God so loved the world that he gave his only son. And I felt that rejection before. I felt it just for you. And I felt that ache in your hearts. I felt it just for you. Won't you give your life to Jesus? Won't you place it in his hands? But take the burden that you're wearing, and he'll enable you to stand. Jesus said these words. Lay your burdens down. Lay your burdens down. Lay them at the foot of the cross. Lay your burdens down. Lay your burdens down. Lay them at the foot of the cross. Close your eyes right now. Just let the love of God touch your heart. What I want you to do is I want you just to close your eyes and you might want to lift your hands to heaven, but in the heart just hand everything over to God. Just lay your burden down at the foot of the cross of Jesus. Surrender your heart to God. Say, God, I want to live for you. I surrender to you tonight. I receive your gift, God. I receive Jesus tonight. Lord, I'm sorry for doing my own thing. For seeking after things of this world. I'm sorry, God, for bowing my knee to idols in this world. When all the time you've been there calling me to come to you. So tonight I put my idols away. And I run into the arms of a Father God.
And I embrace you, Lord. ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன். I receive your love in my life. ஆண்டவரே உம்முடைய அன்பை நான் என் வாழ்வில் ஏற்றுக்கொள்கிறேன். Jesus, இயேசுவே, I surrender all. என்னுடைய வாழ்வை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். I surrender all. நான் என்னை முழுவதுமாய் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். All to thee, my blessed Savior. I surrender all. என்னை முழுவதுமாய் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். Lift your hands to heaven. உம்முடைய கரங்களை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்துங்கள். Lord, send your glory right now. இயேசுவே, உம்முடைய வல்லமை இப்பொழுது அனுப்பும் ஆண்டவரே. Jesus, send your glory upon every life. ஆண்டவரே, இந்த இடத்தில் நிற்கிற ஒவ்வொரு மீதும் உம்முடைய வல்லமை அனுப்பும் ஆண்டவரே. Touch these தொடும் people. ஆண்டவரே உம்முடைய மக்களை. Pour out your glory. உம்முடைய வல்லமை இவர் மீது Lord அனுப்புவீராக. Jesus, இயேசுவின் நாமத்தினாலே flood their hearts with your love. ஆண்டவரே உம்முடைய அன்பினால் இவரை நிரப்புவீராக. In the name of the Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே I release you from the hold of darkness. எல்லா பொல்லாத அந்தகார வல்லமையில இயேசுவின் நாமத்தில் அகன்று போ. I break every demon power. பிசாசின் வல்லமையில நான் உடைக்கிறேன் இயேசுவின் And நாமத்தில். I release you into the fullness of the love of God. தேவனுடைய வல்லமைக்குள்ளாய் தேவனுடைய அன்புக்குள்ளாய் நான் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் இந்த நேரத்தில். And I declare you tonight sons and daughters of the Most High God. நீங்கள் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாய் மகனாய் மகளாய் இருக்கிறீர்கள் என்று நான் அறிக்கை செய்கிறேன். Now just let the love of God just come upon you now. ஆண்டவருடைய அன்பு உங்கள் இதயத்துக்குள் இப்பொழுது கடந்து வருகிறது. Let his great love just touch you and bring his peace and bring his joy into your hearts. ஆண்டவருடைய மாபெரும் அன்பு சமாதானம் உங்கள் இதயத்தை இப்பொழுது நிரப்பட்டும். Let him just release you from all your heartache and all your burdens. உங்களுடைய இதய பாரங்கள் உங்களுடைய கவலைகள் வேதனைகள் எல்லாம் இயேசு இப்பொழுது சுகமாக்கி கொண்டிருக்கிறார். And right now let him touch your bodies and bring healing to any sickness and disease. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா நோய்கள் எல்லா வேதனைகளை தேவன் இப்பொழுது சுகமாக்குகிறார். Father, from head to toe let your glory come upon them. ஆண்டவரே, உச்சம் திறந்து உள்ளம் கால் வரைக்கும் உம்முடைய வல்லமை இவர் மீது கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தில். To heal. சுகமாக்குவீராக. I rebuke every sickness and disease. எல்லா நோய்களையும் இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். I bind every spirit of infirmity. எல்லா பொல்லாத அந்தகார வல்லமையின் சக்திகளை நான் கடிந்து கொள்ளுகிறேன். And I set you free from your sickness. இயேசுவின் நாமத்தில். Why do we come? Why do we go? What is the reason? I want to know. Do we live our lives in comfort while the dying live out in the cold? And time goes by so quickly. Days turn into months, and months turn into years. What have we done? Where have we gone? What will we do? How will we live our lives in comfort while the dying live out in the cold? And time goes by so quickly. Days turn into months, months turn into years. What have we done? Where have we gone? What will we do? How about you? This house was damaged by the cell attack during the war time. Also, this family is displaced from this place, went to
flee from somewhere to save their life. On the way, this young lady lost her mom because self-taking is killed her mom. So now they live with his dad and with their younger sister. So lots of people having very sorrowful things in their life, but we need to pray for them, and God alone give the peace and joy their life in every day. Revelation, the people perish. தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று சொல்லி. What does this mean, revelation? அந்த தரிசனம் என்றால் அதன் அர்த்தம் என்ன? Without an understanding and a revelation of God in your heart, அங்க தேவனை குறித்து அறிய வேண்டிய விதத்திலே அறிந்து கொள்ளாது இருப்பதுதான், then there is no hope. அங்கே நம்பிக்கை இல்லாமல் போய் விடுகிறது. Without the revelation and the understanding of God Almighty within your hearts, அங்க உங்களுடைய இருதயத்திலே தேவனை அறிந்து கொள்ளுகிற அறிவும் அவரை தெரிந்து கொள்ளுதலான அந்த வெளிப்பாடும் இல்லாத பட்சத்தில் there is no joy. அங்கே சந்தோஷத்தை இழந்து விடுகிறீர்கள். There is no peace. அங்கே சமாதானம் இல்லாமல் போய் விடுகிறது. There is no real love. அங்கே உண்மையான He அன்பு is the only one that can heal. அவர் உங்களை குணமாக்குகிற சர்வ வல்லமையுள்ள ஒரே ஆண்டவராய் இருக்கிறார். He is the only one that can set you free. அவர் ஒருவரால் மாத்திரம்தான் உங்களுக்கு விடுதலை தர முடியும். He is the only one that can satisfy your desires and your needs. அவர் ஒருவரால் மாத்திரம்தான் உங்கள் குறைகளை தீர்க்கவும் உங்களுடைய தேவைகளை சந்திக்கவும் உங்களுடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதத்தை அருளவும் முடியும். For he says, come to me, those who are heavy burdened. இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி. Come unto me and you will find rest for your soul. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொன்னார். Come unto me, those who are weary and heavy laden, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு சொன்னார். and I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Isn't it time to lay our burden down? அங்கே ஒரு நேரம் இருக்கிறது நம்முடைய பாரங்களை தேவனிடத்தில் வைப்பதற்கு. Isn't it time to empty our life of everything of the past? ஆகவே இது அந்த நேரமாக இருக்கிறது நம்முடைய பாரங்களை இயேசுவிடத்தில் இறக்கி வைப்பது. Praise you. ஆனாலும் இந்த சூழ்நிலையில் நான் உம்மை ஆராதிப்பேன். I will praise you. நான் உம்மை ஆராதிப்பேன். Hallelujah. Hallelujah. The Bible says that we go from glory to glory, from strength to strength. தேவனுடைய வார்த்தை சொல்லு, நாம் மகிமையில் மகிமை, பலத்தின் மேல் பலன் அடைகிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி. And we don't walk by sight or feelings, we walk by faith. நாங்கள் கண்டு உணர்ந்து நடக்காமல் விசுவாசித்து வாழ்கிறோம். I just feel the presence of God just coming right now. Yes, தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்தில் வந்து கொண்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. Just lift your hands to heaven right now. உடைய கரங்களை வானத்தின் நேராக உயர்த்துங்கள். Holy Spirit, come and fill this place with your glory. Jesus, yes Lord. தேவ பரிசுத்த ஆவியான இந்த இடத்துக்குள் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. Let your presence fall right now, oh God. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இப்பொழுது இவர்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. And touch these people that are so dear to your hearts. ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவர் வல்லமையினால் உம்முடைய உள்ளத்தின் ஆழத்தை தொடுவீராக ஆண்டவரே. Pour out the power of your Holy Spirit பரிசுத்த ஆவியுடைய வல்லமை ஊற்றுவீராக. to heal and to deliver and to set free this morning. ஆண்டவரே, அவர்களை சுகமாக்கும், அவர்களை விடுதலையாக்கும், அவருடைய கட்டுக்களிலிருந்து தேவனை விடுதலை தந்துருவீராக இந்த காலை பொழுதிலும். For great is our God and greatly to be praised. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். We're hungry for you, Lord. ஆண்டவரே, நாங்கள் உமக்காக பசிதாகமாய் இருக்கிறோம். We thirst for the living water. ஆண்டவரே, ஜீவ தண்ணீருக்காய் தாகத்தோடு காத்திருக்கின்றோம். We partake of the bread, the manna of heaven. ஆண்டவரே, நாங்கள் உமக்காக ஆண்டவரே பரலோகத்தின் காரியங்களுக்காய் வாஞ்சிக்கிறோம். We receive the word of God into our hearts today. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்கள் இருதயங்களில் ஏற்றுக்கொள்கிறோம்.
Lord, just like the rain that falls from heaven ஆண்டவரே பரலோகத்திலிருந்து மழை பெய்வது போல and waters the earth ஆண்டவரே இந்த பூமியை நனைப்பது போல to bring forth its fruit. ஆண்டவரே அவைகள் கனிகளை கொடுக்கின்றன. This is what we long this morning, God. அது போன்று நாங்கள் உம்முடைய மழைக்காய் ஏங்குகிறோம். We're thirsty for you. ஆண்டவரே உமக்காய் நாங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறோம். Lord, you said, be still and know that I am God. நீ சொன்னீர் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. You said, for in your presence is fullness of joy. நீ சொன்னீர் உம்முடைய ஆண்டவரே சமூகத்தில் பரிபூர்ணமான சந்தோஷம் என்று You said, for the joy of the Lord is your strength. ஆண்டவரே நீ சொன்னீர் தேவனுடைய சந்தோஷம் உங்களுடைய பலனாய் இருக்கிறது என்று சொல்லி. Those who seek you, who hunger and thirst after righteousness, shall be filled. ஆண்டவரே தாகத்தோடு ஆண்டவரே உம்முடைய நீதியை தேடுகிறவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி நீர் சொன்னீர் சுவாமி. My God, we're hungry. தேவனே நாங்கள் உமக்காய் தாகத்தோடு பசி தாகத்தோடு காத்திருக்கிறோம். My God, we're thirsty. நீர் எங்களுடைய தாகமாய் இருக்கிறீர். Touch your people today. ஆண்டவரே இந்த நாளில் உம்முடைய ஜனங்களை தொடுவீராக. Grant every desire. ஆண்டவரே அவர்களுடைய எல்லா வாஞ்சைகளை நிறைவேற்றுவீராக. Bring freedom. விடுதலை கொண்டு வாரும். Bring healing. சுகத்தை கொண்டு வாரும். Bring release. ஆண்டவரே சுகமாக்கு விடுதலை கொண்டு வருவீராக. Bring deliverance. விடுதலை கொண்டு வருவீராக. In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. Hallelujah. 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 Loose. In Jesus' name. Loose. In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. Thank you, Lord Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Lord Jesus. நன்றி இயேசுவே. My God. Hallelujah. Hallelujah. That's it. Let's go. Power of God. Fire upon him right now. Fire upon him right now. Fire of God. Fire. தேவனுடைய அக்கினி வருகிறது இறங்குவதா இயேசுவின் நாமத்தினாலே. Jesus. Jesus. இயேசுவின் Just begin to reach out to God. ஆண்டவரே நாம் சத்தமிட்டு அழைப்போம். Hand over your burden. Hand over your hurts. உங்களுடைய பாரங்களையும் உங்களுடைய புறக்கணிப்புகளையும் கடவுளுடைய கருத்தில் ஒப்புக் கொடுங்கள். Hand over your past. உங்களுடைய கடந்த கால நினைவுகளை கடவுளிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். Surrender it to God. தேவனிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். God, I forgive. ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன். God, I let it go. அவைகள் கடந்து போகட்டும். Now listen, do it just in an act of faith. Even if you don't feel it, just step out in faith and do it. ஒருவேளை இந்த உணர்வுகள் உங்களுக்கு வராவிட்டாலும் விசுவாசத்திலே நீங்கள் செயல்பட ஆரம்பியுங்கள். We don't go by feelings, we go by faith. நாங்கள் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, நாம் விசுவாசித்து நடப்பவர்கள். And we can make a decision, we can make a choice to release the past, to let it go. நாம் இப்போது ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுப்போம். கடந்த கால அனுபவங்கள், கசப்பான அனுபவங்கள், கடந்த கால துயர சம்பவங்களை நாம் மறந்துவிட்டு தேவனோடு ஒரு புதிய வாழ்வை நோக்கி பயணம் செய்வோம். Now let God touch you as I pray for you right now. நான் இப்போது உங்களுக்காக ஜெபிக்கும்போது தேவன் உங்களை தொடுவார். Father, in the name of Jesus, பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே touch these people. இந்த ஜனங்களை தொடுவீராக. Heal their hurts. ஆண்டவரே அவருடைய காயங்களை சுகமாக்கும். Heal their pain. அவருடைய வேதனைகளை சுகமாக்கும். Set them free into your love. ஆண்டவரே உம்முடைய அன்பினால் அவர்களை விடுதலையாக்கும். My God, in Jesus' name. Let it go in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. That's it. That's it. In the name of Jesus. Call upon his name right now. இப்பொழுது அவருடைய நாமத்தை கூப்பிடுங்கள், கூப்பிடுங்கள். Loose her right now and set her free. Be இயேசுவின் free. நாமத்தை வெளியே Loose her and set her free right now. I said in the name of Jesus, come out from her now. Loose. பெண்ணை விட்டு வெளியே வா, பொல்லாத ஆவியே. Out. So, out. In Jesus' name. Out. It's okay. It's okay. Let her go. Let her go. Jesus' name. Out. 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 In the name of Jesus. God is so good. God is so good to me. Hallelujah. We all get to heaven, we will sing and shout his praise. When we all see Jesus face to face. When we all come rolling home, we'll be singing a new song. When we all get to heaven, we will praise. Almighty God. Hallelujah. Hallelujah. We will praise. We will praise you, Jesus. இயேசுவின் When we நாமத்தினாலே all get to heaven, we
Jesus. Hallelujah. They're all precious in His sight. எல்லா மக்களும் அவருடைய கண்களுக்குள் விசேஷித்தவர்களாய் இருப்பார்கள். We will praise. தெய்வத்தை ஆராதிப்போம். Yellow, black and white. மஞ்சள் வெள்ளை கலப்பினத்தவர்கள் எல்லாரும் ஆண்டவரின் விசேஷித்தவர்கள். Get to heaven. We will praise. The message of good news of the gospel. அவர் முதல் தடவை இந்த பூமிக்கு வரும்போது ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்தார். And He walked upon this earth preaching good news. இந்த பூமியிலே அவர் உலாவுகிற காலத்திலே அவர் நற்செய்தியை சுவிசேஷமாய் பிரசங்கித்தார். It was the message, repent for the kingdom of God is at hand. இதுதான் அந்த நல்ல செய்தி, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. All your ways. உங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பி உங்களுடைய வழிகள் எல்லாம் கர்த்தரை நினைத்துக் கொள்ளுங்கள் என்பதே. Receive the word of God unto you, He says, and you shall be born again to see the kingdom of God. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் மறுபடியும் பிறந்து தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் மாறுவீர்கள். He came to declare the favor of God to mankind. அங்கே தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறதான ஆசீர்வாதங்களை மனித குலத்திற்கு அறிவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்தார். And to give all mankind an opportunity to receive Him and to respond to His word. ஆகவே மனிதனுடைய உத்தரவாதமாய் இருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு கீழ்ப்படிவது அவருடைய உத்தரவாதமாய் இருக்கிறது. For as many as received Him, He gave the power to become sons and daughters of God. யார் யார் தேவனை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And when He comes again, நாம் அவருக்கு எதிராய் வரும் பொழுது, in those days the Bible says that He shall pour out His wrath upon mankind. ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது தேவனுடைய கோபாக்கினை பூமியின் மேல் ஊற்றப்படும் என்று சொல்லி. But He says that all those that choose to follow the Lord Jesus Christ, ஆனால் யார் யார் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படியாக தீர்மானிக்கின்றார்களோ, all those that have received Jesus and are obedient unto His call, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யார் யார் இயேசுவுடைய பாதையில் நடந்து அவரை பின்பற்ற விரும்புகின்றார்களோ, just as Lot was taken out of Sodom and Gomorrah, அங்கே சோதம் குமாரம் விட்டு லோத்து வெளியில் வந்தது போல, He rescued Lot out of the city, and then He poured fire, hail and brimstone down and destroyed the city of Sodom and Gomorrah. சோதம் குமார் என்கிற பட்டணத்தை விட்டு லோத்து தன் உயிரை காப்பாற்றுவதற்காக அந்த பட்டணத்தை விட்டு வெளியே புறப்பட்டு வந்தான். அவன் வருகிற வழியிலே தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அந்த பட்டணத்தை அழித்து போட்டு விட்டது. Because the sin and the wickedness of mankind was so great unto God. அங்கே மனிதனுடைய பாவமானது தேவனுக்கு முன்னதாய் பயங்கரமாய் இருக்கிறது. For just as in the days of Noah, when mankind was doing their own thing and going their own way, நோவாவின் காலத்திலே மனிதன் தன் சொந்த இஷ்டப்படி நடந்து தன் சொந்த விருப்பப்படி நடந்து தேவனை வேதனைப்படுத்தினார். For they had rejected God. அவர்கள் தேவனை தள்ளிவிட்டார்கள். And there was no one following God other than Noah himself. நோவா என்கிற மனிதனை தவிர ஒருவர் கூட தேவனை பின்பற்றவில்லை. And some of his immediate family. அங்கே சிலர் தன்னுடைய குடும்பத்தோடு கூட. And He told Noah to build an ark. ஆண்டவர் சொன்னார் நோவா நீ ஒரு பாளையை கட்ட வேண்டும் அல்லது ஒரு கப்பலை செய்ய வேண்டும் என்று சொன்னார். And then He sent the rain and flooded the world and destroyed mankind. ஆண்டவர் வானத்திலிருந்து மழையை அனுப்பி இந்த முழு உலகத்தையும் அழித்து போட்டு விட்டார். The Bible says just as it was in the days of Noah. அங்கே வேதம் சொல்கிறது நோவாவின் நாட்களில் நடந்தது போல ஆண்டவருடைய நாட்களில் இந்த பூமியில் நடக்கும் என்று சொல்லி. The world will be in the same state of wickedness. ஆனா இன்றைக்கு உலகமானது பாவம் நிறைந்ததாக துர்மார்க்கத்தனமாக உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. Of sinfulness. அங்கே பாவம் நிறைந்து காணப்படுகிறது. The world will be in turmoil. There'll be wars and there will be persecution and there will be heartache and sorrow. அங்கே உலகமானது யுத்தங்களினாலும் பலவிதமான பிரச்சனைகளாலும் மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற காரியங்களால் உலகம் நிறைந்து போயிருக்கிறது. God says that He will hand mankind over to their own depraved, wicked mind and desires. ஆண்டவர் சொன்னார் மனிதனை அவனுடைய இஷ்டப்படி நடப்பதற்கு அவனை தேவன் விட்டுவிட்டார் என்று சொல்லி. As many of you here tonight have seen what men have done to other men in wickedness and in wartime. உங்களுக்கு தெரியும் கடந்த நாட்களிலே ஒரு மனிதன் மற்ற மனிதனுக்கு எப்படிப்பட்ட தீங்குகளை இழைத்தான் என்று உங்களுக்கு தெரியும். It's unbelievable the atrocities that man can do to one another. அங்கே ஒரு மனிதன் மற்றவருக்கு தீங்கு இழைக்கிறது என்பது ஒரு நினைத்து பார்க்க கூடாத ஒரு காரியமாய் இருக்கிறது. And this is wickedness to இது God. பாவம் நிறைந்த காரியம் தேவனுக்கு முன்பதாக. And God shall judge the world and judge mankind for every act that they have committed. ஆண்டவர் ஒரு நாள் இந்த பூமியை நியாயம் விசாரிப்பார். அப்பொழுது ஒவ்வொருடைய கிரியைகளுக்கு தக்கதாக தேவன் ஒவ்வொரு மனுஷனுக்கு
மனுஷனுக்கும் நியாயத்தை கொடுப்பார். For vengeance is mine, saith the Lord. ஆண்டவர் சொன்னால் பழி வாங்குதல் என்னுடையது. அது மாத்திரமல்ல அநேக ஜனங்களை விடுதலையாக்குனது. So really this meeting was very blissful to us. We are stage up little bit sorrow in our life, and that moment the meeting held this place, so it is very useful and blessed for us. Also lots of people's deliverance from the bondage of devil, and they heals from the sickness and disease. So really this meeting was very blissful in this place. So we are thank you very much. நல்ல சுகத்தை கடவுள் தந்திருக்கு. Also God's done miracles even to me also, because I facing lots of pains in my back. So during the meeting prayer time, Pastor Paul told me where I will feel the pain, put our hand that place, and God will give it healing. So I put my hand on the pain place. That such a power touched me. God removed my pain, so I got fully, totally healing. So thank you very much. Thank you to God. Amen. God will bring his justice. ஆண்டவர் தன் நீதியை கொண்டு வருகிறார். God will judge every mankind for what they've done and what they haven't done. அங்கே ஒவ்வொரு மனிதனை கடவுள் நியாயம் விசாரிப்பார். கடந்த நாட்களில் செய்த தவறுகளுக்கும் இனி அவர் இப்போது செய்து கொண்டிருக்கும் எல்லா பாவங்களுக்கும் தேவன் நியாய தீர்ப்பை வழங்குவார். For one day we will all stand before him, the great throne of judgment. ஒரு நாள் நாம் அனைவரும் தேவனுக்கு முன்பதாக அந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக நாம் அனைவரும் நிற்க வேண்டி இருக்கும். And God, Jesus gives us a parable to this effect. ஆண்டவர் இதை குறித்து அங்கே உதாரணத்தை கூறினார். This parable is like a fisherman that went out in a boat and cast his net into the sea. இந்த உதாரணமானது ஒரு மீனவர் அங்கே கடலில் போய் தன் வலைகளை போடுவதை குறித்த உதாரணமாக இருக்கின்றது. And he caught a great catch of fish, and he brought the net up to the surface and dragged it to shore. அந்த மீன் பிடிக்கிறவன் வலையிலே அநேக மீன்களை பிடித்து அதை கரையில் இழுத்து கொண்டு வருகிறார். And he began to sort out the fish, the good fish and those that were useless. அங்கே நல்ல மீன்களை தனக்காக ஆகாதவற்றை எரிந்து விடுவதற்கு முற்படுகிறார். The poisonous fish and the fish that were no good to eat he would cast aside. அங்கே ஆகாத மீன்களும் அங்கே விஷம் நிறைந்ததான ஜீவன்களை அவன் தூரே எரிந்து விடுகிறான். So also it says in the last days, அதுபோல கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலும் அதை சொன்னார். he will separate that which is good from that which is evil. இயேசு சொன்னார் கடைசி நாட்களில் இப்படித்தான் நடக்கும். அங்கே மேய்ப்பனானவன் ஆடுகளையும் செம்மறி ஆடுகளையும் வெவ்வேறாய் பிரிப்பது போல கர்த்தர் அங்கே பிரிப்பார் என்று சொல்லி. And to all those that acknowledge God, to all those that receive the Lord Jesus Christ his son, அங்கே யார் யார் தேவனை அறிந்திருக்கிறார்களோ, யார் யார் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, to all those that heard the word of God and obeyed the word of God, யார் யார் தேவனுடைய வார்த்தையை கேட்டார்களோ, யார் யார் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்களோ, he will say, well done, enter into eternal salvation in my presence. அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்வார், நல்லது, உங்கள் பிதாவுடைய சந்தோஷத்தில் நித்திய சந்தோஷத்துக்குள் பிரவேசியுங்கள் என்று சொல்லுவார். And to all those workers of iniquity, to all those who rejected Jesus, யார் யார் இயேசுவை புறக்கணித்தார்களோ, to those who lived ungodly lives, அங்கே பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை, பாவ வாழ்க்கை வாழ்ந்தார்களோ, he will say, depart from me, ஆண்டவர் சொல்றார், என்னை விட்டு அகன்று போவுங்கள், and enter into the lake of fire with the devil and his angels. அங்கே பிசாசுக்கும் அவனுடைய தூதருக்காக ஆயத்தப்பட்டிருக்கிற நரகத்துக்குள் பங்கடைங்கள் என்று சொல்லுவார். The Bible says there will be weeping and crying and gnashing of teeth in the furnace of hell. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அந்த நரக ஆக்கினிலே அழுகையும் பற்கடிப்பும் வேதனையும் இருக்கும் என்று சொல்லி. But to those who received him, he gave the power to enter into heaven for eternity. ஆனால் யார் யார் தேவனை சொந்த இரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு பரலோகத்துக்கு செல்லும் அதிகாரத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி. And I believe we are very close to the day of the return of Jesus Christ. நான் நம்புகிறேன் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. Just as it was in the days of Noah and Sodom and Gomorrah. அங்கே நோவாவின் நாட்களிலும் சோதோம் குமாரின் நாட்கள் என்ன நடந்ததோ அவைகள் இன்றைக்கு பூமியில் நடந்து கொண்டிருக்கின்றது. The Bible says in the last days that those people will call that which is good evil and that which is evil good. அங்கே கடைசி நாட்கள் ஜனங்கள் நல்ல காரியத்தை தீமை என்று, தீமையான காரியத்தை நல்லது என்று சொல்லுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. And then the Bible says he will snatch his beloved away. ஆண்டவர் சொல்றார், தன்னுடைய காரியத்தை அவர் செயல்படுத்துவார் என்று சொல்லி. They would be raptured, they would be caught up into the air. அங்கே அந்த நேரத்திலே தேவன் தன்னுடைய
என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Just prior to this great judgment, great wrath being poured out upon the earth. அதற்கு பின்பதாக தேவன் தன்னுடைய கோபாக்கினை இந்த பூமியில் ஊற்றுவார். Hallelujah. Hallelujah. Bible says வேதம் சொல்லுகிறது in the last days there would be an increase of wickedness. அங்கே கடைசி காலத்தில் கொடிய நாட்கள் உருவாகும் என்று வேதம் சொல்லுகிறது. An increase of wars and rumors of wars. அங்கே பலவிதமான யுத்தங்களின் செய்திகளையும் நாம் கேள்விப்படுவோம் என்று. An increase of earthquakes and famine and hardship. அங்கே கொடிய பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்று சொல்லி. The waves of the sea shall rise up as tidal waves, an increase of all these things. இந்த சம்பவங்கள் கடைசி நாட்களில் ஏற்பட்டு மனித சமுதாயத்துக்கு பெரிய ஆபத்தை உண்டாக்கும் என்று சொல்லி. These things over the last few years have increased tremendously. ஆகவே நாம் பார்க்க முடியும் கடந்த சில வருடங்களாக இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாய் நடந்து கொண்டிருக்கின்றது. Declaring the end days. அவைகள் எதை வெளிப்படுத்துகிறது? உலகம் தன் கடைசி நாளை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. Hallelujah. Thank you, Jesus. The word of God says that the believers, the disciples, shall not come under the wrath of God. God will pour out his wrath upon the world and all the people in the world. Over this period of 7 years. Hallelujah. Hallelujah. Over the period. But God says that we are not destined for wrath. Those that put their trust in the Lord Jesus Christ shall not come under the wrath of God. For he came to save us from his wrath. To all those that put their trust and believe in the Lord Jesus Christ. To all those that have been pardoned, whose sins have been forgiven. For Jesus Chrisst came to pardon us. Jesus Christ came to forgive us of our sin. Thank you, Lord Jesus. The Bible says we will be caught up in the clouds and meet him in the air. And after this time of 7 years of the wrath of God being poured out on this world, ஆகவே 7 வருடங்களுக்கு பின் இந்த உபத்திரவ கால வருடங்களுக்கு பின்பதாக தேவனுடைய கோபாக்கினை பூமியின் மேல் ஊற்றப்படும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. The Bible says that over this time that all the nations are going to rise up against Israel, his people. ஆகவே வேதம் சொல்லுகிறது எல்லா உலகத்தில் அனைத்து நாடுகளும் இஸ்ரவேல் என்கிற தேசத்துக்கு விரோதமாய் கடந்து யுத்தத்திற்கு கடந்து செல்லும் என்று சொல்லி. And finally there will be the war of all wars. அங்கே கடைசியாக அது உலக மகா யுத்தமாய் உருவெடுக்கும். Where many of the nations shall come against Israel and are just about ready to annihilate, to wipe out Israel. அங்கே எல்லா நாடுகளும் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் வந்து அந்த தேசத்தை அழித்து விடும்படியாய் ஒன்று கூடுவார்கள். At the climax of the end of the age. அந்த கடைசி காலத்தில் இவைகள் நடைபெறும் பொழுது, this is at the end of the 7 years of great tribulation. இது எப்போது நடக்கும் என்று சொன்னால் மகா உபத்திர காலம் 7 வருட உபத்திரத்து காலத்துக்கு பின்பதாக இப்படியான காரியங்கள் சம்பவிக்கும். The Bible says at that point Jesus Christ shall come back
தேவனுடைய வார்த்தை சொல்ற அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து மீண்டும் இரண்டாவது வருகையாக இந்த பூமிக்கு வருவார் என்று சொல்லி. And all those that have been caught away, all those that believe in Jesus shall return with him. யார் யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்களோ அவர்கள் அனைவரும் இயேசுவோடு இரண்டாவது வருகையில் இந்த பூமிக்கு வருவார்கள் என்று சொல்லி. And he shall wipe out, destroy all these armies coming against his people Israel. அவர் தன்னுடைய வருகையிலே அங்கே இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் வந்த அத்தனை நாடுகளுக்கும் அவர் எதிராக அவர்களை அழித்து போட்டு விடுவார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. And he will stand against the devil and all his angels. ஆண்டவர் தன்னுடைய தூதர்களோடு கூட சாத்தானுக்கு எதிராய் நிற்பார் அங்கே. And he shall cast the devil into a bottomless pit and lock up all the demons. அங்கே பிசாசை அவர் அங்கே பாதாளத்திலே தள்ளி சங்கிலியால் அவரை கட்டி வைப்பார். And for 1000 years 1000 வருடங்கள் he shall set up his kingdom in this world. ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிப்பார். And he shall reign from Jerusalem. அவர் எருசலேமில் இருந்து அரசாட்சி செய்வார். And all nations shall come to worship him and to glorify his name. அந்த நாட்களில் எல்லா தேசத்தாரும் கடந்து வந்து இயேசு கிறிஸ்துவை அங்கே தொழுது கொள்வார்கள். After this 1000 years, the Bible says, வேதம் சொல்கிறது இந்த 1000 வருட அரசாட்சி முடிவுக்கு வரும் பொழுது that for a short time only அங்கே சில காலம் மாத்திரமே the devil shall be released from that pit. அந்த பாதாளத்தில் இருந்து பிசாசானவன் வெளியே வருவான். And all the devils with him. அங்கே அவனோடு அவனுடைய கூட்டத்தினர் பிசாசின் கூட்டமும் வெளியே வரும். And they shall go across the face of the earth. அவர்கள் அந்த பூமியை கடந்து செல்வார்கள். To once again try to deceive all the people and to turn their hearts from God. அவர்கள் உலக மக்களை அங்கே வஞ்சித்து தேவனை விட்டு தூரமாய் போவதற்காக முயற்சி செய்வார்கள். And then the Bible says the end shall come. அப்பொழுது உலகத்திற்கு முடிவு வரும் என்று வசனம் சொல்லுகிறது. Then all those shall be raised. அப்பொழுது எல்லாரும் அங்கே எழுந்திருப்பார்கள். And we will stand before the great bright throne of judgment. அங்கே மரித்தவர்கள் கூட உயிர்த்தெழுந்து தேவனுக்கு முன்பதாக சிங்காசனத்தில் தேவனுக்கு முன்பதாக நிற்பார்கள். And all those that ever lived on the face of this earth shall be judged before God. இந்த பூமியில் வாழ்ந்த அனைவரும் அனைத்து மனித உயிரினங்கள் அங்கே தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டியிருக்கும். Those that have stayed true to God and love God with all their heart, their soul, their mind and strength. அங்கே தேவனை உண்மையாய் தொழுது கொண்டவர்கள் தேவனுக்கு முன்பதாக ஆர்ப்பரித்து பலத்தின் மேல் பலன் அடைவார்கள். And all those that have rejected him, they shall be cast into the lake of fire for eternity with the devil and his angels. ஆனால் யார் தேவனை மறுதலித்து தேவனுக்கு எதிராய் கலகம் செய்து கர்த்தரை தள்ளி வைத்தார்களோ அவர்கள் நித்திய ஆக்கினைக்கு பிசாசும் அவனுடைய தூதர்களோடு கூட சேர்த்து தள்ளப்படுவார்கள். And the Bible says that these heavens and this earth shall pass away, be destroyed. அங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது இந்த வானமும் இந்த பூமியும் எல்லாம் ஒளிந்து போய்விடும் என்று சொல்லி. And there shall be a new heaven and a new earth. அதற்கு பின்பதாக புதிய வானமும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கப்படும். Hallelujah. Hallelujah. A new Jerusalem come புதிய down from heaven. ஜெருசலேம் வானத்திலிருந்து இறங்கி வரும். Zion, the city of God. அங்கே தேவனுடைய பட்டணம் சியோன் நகர். And we shall forever live with him. அப்போ நாம் என்றென்றைக்கும் கர்த்தரோடு அங்கே ஆளுகை செய்யும் அல்லது அவரோடு வாழ்வோம். And the Bible says that the streets shall be like crystal clear gold, pure gold. அங்க ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது அந்த ஜெருசலேம் பட்டணமானது புதிய எருசலேமானது அந்த தெருக்கள் முழுவதும் பளிங்கம் அங்கே முழுவதும் பசும் பொன்னினால் அங்கே நிரப்பப்பட்டிருக்கும் என்று சொல்லி. And there will be precious stones of gems and beautiful sapphires shall line the streets and the gates of the city. அங்கே பட்டணத்தின் வாசல்கள் விலையேறப்பட்ட வைர கற்களினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் என்று வசனம் சொல்கிறது. And the Bible says that he shall wipe away all the tears from our eyes. ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது அவர்கள் எல்லா கண்ணீரையும் துடைப்பார் என்று சொல்லி. There shall never again be any sorrow or heartache. அதற்கு பின்பு துயரம் எந்த துக்கமும் இல்லாமல் துக்கங்கள் ஒளிந்து போகும் இருதய பாரங்கள் அகன்று போகும் என்று சொல்லி. But we shall spend eternity with the Lord God Almighty. நாம் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரோடு நம்முடைய நித்திய வாழ்வை செலவழிப்போம். And the Bible says there shall be no need for a sun. அங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது சூரிய வெளிச்சம் அங்கே தேவைப்படாமல் இருக்கும் என்று சொல்லி. Because the glory of the Lord God Almighty shall light up all of heaven. காரணம் தேவனுடைய மகிமை அங்கே பிரகாசிக்கிற வெளிச்சத்தை போல இருக்கும் அந்த It shall radiate and light up the
the city of God. அந்த பிரகாசம் பற்ற தேவனுடைய நகர் முழுவதையும் பிரகாசிக்க பண்ணும் என்று. And the lion shall walk with the lamb. அங்கே சிங்கம் ஆட்டுக்குட்டியோடு ஒன்றாக நடந்து செல்லும். So it'll be just like the Garden of Eden, how God intended it to be from the beginning. இது எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஆதி நாட்களில் தேவன் ஏதேன் தோட்டத்தை எப்படி படைத்தாரோ அது போன்று அந்த பட்டணம் கடந்து வரும். Magnificent creation of God that we shall enjoy and we shall praise and worship Him throughout eternity. அங்கே நம்முடைய நித்தியத்திலே நாம் தெய்வத்தை மகிழ்ச்சியோடு ஆராதித்து தேவனை எப்போது மகிமைப்படுத்திக் கொண்டிருப்போம். We shall never grow tired or weary. நாம் ஒரு நாளும் களைத்து போக மாட்டோம். நாம் ஒரு நாளும் அங்கே சோர்ந்து போக மாட்டோம். For these mortal bodies shall be cast off and we shall take on immortality. அங்கே இந்த சரீரமானது நம்மை விட்டு எடுபட்டு நித்தியமான மறுரூபமான சரீரம் நமக்கு கொடுக்கப்படும். For when we see Jesus face to face, we will become like Him in His celestial body, heavenly body. இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசிக்கும் பொழுது நம்முடைய சரீரம் பூமிக்குரிய சரீரம் மாறி பரலோகத்துக்குரிய சரீரம் நமக்கு உண்டாயிருக்கும். Hallelujah. Hallelujah. What a day that'll be. அந்த நாள் எப்படிப்பட்ட நாளாய் இருக்கும். Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. We give you praise, Lord. நான் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Give you praise, Lord. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah. Thank you, Lord Jesus. நன்றி இயேசுவே. God did not create hell for human beings. ஆண்டவர் நரகத்தை மனிதனுக்காய் படைக்கவில்லை. God did not intend any of mankind to go to hell. ஆண்டவர் எந்த ஒரு மனிதனும் நரகத்துக்கு போக வேண்டும் என்று எதிர்பார்க்கவும் இல்லை. It was created for the devil and his angels. இந்த நரகமானது இந்த அக்கினி கடலான நரகமானது சாத்தானுக்கு பிசாசுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடம். But when mankind sinned, they handed their birthright over to the devil. ஆனால் இந்த மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவன் தன்னை பிசாசின் கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறான். They traded their ticket for heaven for a ticket to hell. அங்கே அவர்கள் அங்கே பரலோகத்தை விட்டுவிட்டு நரகத்துக்கு போகும்படியான ஒரு அனுமதியை பெற்றுக் கொள்கிறார்கள். And God looked down upon mankind. He says, I can't have this happen. ஆண்டவர் இந்த பூமியை பார்த்தபோது இந்த மனிதனுடைய பாவத்தின் நிமித்தம் நரகத்தை போவதை நான் அனுமதிக்க முடியாது என்று சொன்னார். I must come and save these people. ஆண்டவர் சொன்னார், நான் எப்படி ஆகிலும் இந்த ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னார். This the gospel meeting last 2 days. Midst of some hard situation, we are arranging this meeting in this place. So we never thought that the meeting will be take place in this area, but by the God grace we conduct this meeting. God's doing such a wonderful things during this 2 days meeting, so we are really very happy because lots of people touched by God and a lot of people accept God. Newly they come into the family of God. Lots of people got a healing from God and deliverance from demons power. Lots of people got deliverance of the bondage of evil spirit. So really it's very blissful for this area. So we are thank you very much Pastor Paul, you are coming this place and having this wonderful meeting for us. We thank you very much. God bless you and your ministry. Thank you. There are children starving, it's not the way it ought to be. Politicians fighting, acting like they cannot see. Local bars full of drinkers and they're not drinking tea, drowning their sorrows and talking democracy. Clubs are full of people living fantasies. They're talking rude and being crude just like they shouldn't be. There's the concert halls and the shopping malls and the arena with the footy and the soccer ball. People are so busy living a life alone. When will we stop to realize that we've been concert alone? The days are filled with laughter. It's just to show you understand. To cover the disaster and the pain that's at hand. People are so busy living life alone. When will we stop to realize
to cover the disaster and the pain that you had. There are children starving, it's not the way it ought to be. Politicians fighting, acting like they cannot see. Local bars full of drinkers and they're not drinking tea, drowning their sorrows and talking democracy. People are so busy living life alone. When will we stop to realize that we've been cut to the bone? The days are filled with laughter. It's just to show